நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. கடவுள் மைந்தன் தூயாவின் திருப்பேராலே ஆமென். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி கடவுளை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல கடவுளே, கடந்து வந்த பாதைகளில் எல்லாம் நீர் எங்களை கண்ணின்மணி போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்தை நாங்கள் காணும்படியாக நீ தந்த கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உடைய சுத்த கிருபை என்பதை உணர்ந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். வாழ்வதரும் உடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் உண்மை நன்றியோடு போற்றுகின்றோம். உடைய வசனம் எங்கள் கால்களுக்கு தீபமாய் எங்கள் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கத்தக்கதாக உடைய அமர்ந்த மெல்லிய சத்தத்தை கேட்பதற்கு தூய ஆவியானவர் நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். திரு வார்த்தைகளை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல ஆண்டவரே, திரு வார்த்தைகளின்படி வாழுவதற்கு தூய ஆவியானவர் நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களை தரை மட்டும் தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். எங்களை நீரே ஆளுகை செய்வீராக. உடைய வார்த்தையின் வழியே நீர் எங்களை வழிநடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் வழி வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் நல்ல கடவுளே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்புக்குரிய இறைமக்கள் யாவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருப்பெயரில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை பதிவு செய்வதில் அதிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த புதிய மாதத்திலும் இந்த காணொலியின் வழியாக ஆண்டவருடைய வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் தந்த கிருபைக்காக நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்றேன். இம்மட்டும் வழிநடத்தின ஆண்டவர் தொடர்ந்து யெகோவா ஈராக இருந்து உங்கள் ஒவ்வொருவரையும் தாங்கி வழிநடத்துவாராக. இந்த நாளிலும் கூட நாம் சிந்திக்கும்படியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள திருமறை பகுதி திருப்பாடல் 52 8ஆம் வசனம். 52ஆம் சங்கீதத்தின் 8ஆம் வசனம். நானோ கடவுளின் இல்லத்தில் பச்சை ஒலிவு மர கன்று போல் இருக்கின்றேன். கடவுளின் பேரன்பில் எப்போதும் நிலையாக நம்பிக்கை வைத்திருக்கின்றேன். நானோ கடவுளின் இல்லத்தில் பச்சை ஒலிவ மர கன்று போல் இருக்கின்றேன். இது தாவீது சொல்லுகின்ற வார்த்தை. எனவே இந்த இறை வார்த்தையை மையமாக வைத்து சில காரியங்களை உங்களோடு கூட தியானிக்க விரும்புகின்றேன். 2 தவளைகள் தவறுதலாக ஒரு மோர் பாத்திரத்திலே உள்ளே விழுந்து விட்டன. அதை பார்த்த உடனே அதை சுற்றி இருந்த மற்ற தவளைகள் அந்த தவளைகளை பார்த்து சொல்ல ஆரம்பித்தன. யாராவது இந்த பாத்திரத்துக்குள் விழுந்து விட்டால் அவர்களால் இதிலிருந்து மீண்டு வரவே முடியாது. எனவே உங்களுடைய வாழ்க்கை இதோடு முடிந்து விட்டது என்று சொல்லி அந்த தவளைகளை பார்த்து சொல்லிக் கொண்டே இருந்தன. ஆனால் இந்த முதல் தவளை கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி செய்ய ஆரம்பித்தது. அது குதித்து குதித்து பார்த்தது. ஆனால் சுற்றி இந்த வார்த்தைகள் கேட்க 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 அது அதிகமாக சோர்ந்து போனது. உடலில் இருந்த பலனும் அது குறைந்து போக போக அதனுடைய முயற்சியை அது கைவிட்டு விட்டது. 2வது ஒரு தவளை இருந்தது. அதுவும் முயற்சி அதிகமாக செய்து கொண்டே இருந்தது. மேலே இருந்து தவளைகள் எதிர்மறையாக பல விஷயங்களை சொல்லிக் கொண்டே இருந்தன. எதற்காக நீ இந்த கடைசி நேரத்தில் இந்த முயற்சியை செய்கின்றாய்? இதனால் தேவையில்லாமல் உனக்கு உடலில் இன்னும் ஏதாவது காயப்பட்டு இன்னும் ஏதாவது உனக்கு கஷ்டமாகி விட போகிறது. பேசாமல் நீ அமைதியாக இருக்க பார் என்று சொல்லி அதை மட்டுப்படுத்த அதிகமாக முயற்சித்தன. ஆனால் இந்த 2வது தவளை சற்றும் சளைக்கவே இல்லை. மாறாக அது தொடர்ந்து முயற்சித்து கொண்டே இருந்தது. அதனுடைய தொடர் முயற்சியின் விளைவாக ஒரு கட்டத்திலே அது வேகமாக தாவி வெளியே அந்த பாத்திரத்திலிருந்து வந்து விழுந்தது. அதை பார்த்த உடனே சுற்றி இருந்த தவளைகளுக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். ஏனென்று சொன்னால் முதல் தவளை அது அந்த பாத்திரத்துக்குள்ளேயே தன்னுடைய வாழ்வை முடித்து விட்டது. அதனால் அதற்கு மேலே வர முடியவில்லை. அதனுடைய வாழ்வை அத்தோடு கூட முடிந்து போனது. ஆனால் 2வது தவளை எப்படி இவ்வளவு தூரம் நாம் சொல்லியும் முயற்சி செய்து வெளியே வந்து விட்டதே என்று சொல்லி ஆச்சரியப்பட்டு போய் எல்லா தவளைகளும் அதை சூழ்ந்து கொண்டு அதனிடத்துல கேட்க ஆரம்பித்தன, எப்படி உன்னால் மட்டும் இது முடிந்தது என்று சொல்லி. ஆனால் இந்த தவளை கொஞ்சம் கூட அதை காதில் வாங்காமல் அது நடந்து கொண்டே இருந்தது. இவர்கள் தொடர்ந்து பேச பேசதான் மற்ற தவளைகளுக்கு தெரிய வந்தது, வெளியே வந்த தவளைக்கு காது கேட்காது என்று சொல்லி. ஒருவேளை அந்த காது கேட்காத தவளை மற்ற தவளைகளுடைய அந்த பலவீனப்படுத்துகின்ற அந்த தவளையினுடைய முயற்சியை மட்டுப்படுத்துகின்ற வாழ்வின் விளிம்புக்கு அதை தள்ளுகின்ற அந்த வார்த்தைகள் இந்த தவளைக்கு கேட்காதபடியினாலே அது தன்னுடைய முயற்சியை அது கைவிடாமல் தொடர்ந்து முயன்று 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 தன்னுடைய வாழ்க்கையை அது பத்திரமாக பாதுகாத்து கொண்டது. ஒருவேளை தாவீது கூட இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தான் கடந்து வந்தார் என்று சொல்லி நாம் சொல்லலாம். ஏனென்று சொன்னால் அரசர் சவுல் எப்படியாவது தாவீதை கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி அதிகமாக ஒரு முயற்சி எடுக்கின்றார். 2 முறை ஈட்டியாலே அவரை குத்தி கொல்ல பார்க்கின்றார். தொடர்ந்து தன்னுடைய ஆட்களை அனுப்பி எப்படியாவது தாவீதை கண்டுபிடித்து அவரை கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி அவர் பல நிலைகளிலே அவர் முயற்சி செய்கின்றார். இவ்வளவுக்கும் தாவீது சவுலுக்கு எந்த ஒரு தீமையும் செய்தது கிடையாது, நன்மையை மாத்திரமே அவர் செய்திருந்தார்.
ஆனாலும் கூட சவுலுக்கு தாவீதின் மீது இருந்த பொறாமை, எரிச்சல், அதனுடைய விளைவாக எப்படியாவது தாவீதை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி அவர் வெறி பிடித்து சுற்றி கொண்டிருந்தார். எந்த ஒரு தீமையும் செய்யாத தாவீது அங்கே சவுலினுடைய அந்த பொறாமையான எண்ணங்களின் விளைவாக அவர் உயிருக்கு பயந்து அவர் ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றார். அதன் விளைவாக பல நேரங்களிலே மலைகளிலும் குகைகளிலும் அவர் தஞ்சம் புகுகின்றார். அப்படி ஒரு கட்டத்தில் தான் அவர் ஆசாரியரான அபிமெலேக்கிடம் தஞ்சம் புகுகின்றார். அவருக்கு உண்ண உணவில்லை, எந்த ஒரு உதவியும் மற்ற நிலையிலே, உணவுக்கு வழியில்லாத ஒரு சூழ்நிலையிலே அபிமெலேக்கின் உதவியோடு கூட அவர் அங்கே திருக்கோவிலின் அப்பங்களை அவர் உண்ணுகின்றார். அதை தொடர்ந்து அங்கிருந்து அவர் பயணப்பட்டு சென்று விடுகின்றார். ஆனால் இந்த செய்தியை அந்த பகுதியில் இருந்த ஏதோமியனான தோவாக் இதை சவுலுக்கு தெரியப்படுத்துகின்றார். இந்த ஏதோமியனான தோவாகு சவுலின் இடையர்களினுடைய தலைவராக அவர் இருந்து வந்தார். இவர் தாவீது அபிமெலேக்கிடத்திலே வந்து சென்ற செய்தியை சவுலிடத்திலே சொன்னபடினாலே சவுல் மிக அதிகமாக கோபப்பட்டு அபிமெலேக்கையும் அங்கிருந்த எல்லா ஆசாரியர்களையும் கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி அவர் கட்டளை பிறப்பிக்கின்றார். ஆனால் கடவுளுக்கு பயந்த சவுலின் பணியாளர்கள் ஆசாரியர்களுக்கு எதிராக தாங்கள் எந்த ஒரு குற்றமும் செய்ய மாட்டோம் என்று சொல்லி அவர்களுடைய இரத்த பழிக்கு நாங்கள் காரணமாக மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்கின்றார்கள், அவர்கள் இதை செய்ய மாட்டோம் என்று சொல்லி ஒதுங்கிக் கொள்ளுகிறார்கள். ஆனால் கடவுள் பயமற்ற இந்த ஏதோமியனான தோவாக் என்ன செய்கின்றார் என்று சொன்னால், மிக துணிகரமாக ஒரே நாளிலே 85 ஆசாரியர்களை அவர் கொன்று போடுகின்றார். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் தாவீது இந்த திருப்பாடலை அவர் பாடுகின்றார். இந்த நிகழ்வை 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரத்திலே மொத்தமாக நாம் படிக்கலாம். ஒருவேளை அங்கே தாவீதுக்கு உதவி செய்தது நிமித்தமாக அபிமெலேக்கும் அவரோடு கூட இருந்த எல்லோருமே கொல்லப்படுகின்ற ஒரு மோசமான ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். இங்கே ஏதோமியனான தோவாக் எப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான இழிவான ஒரு செயலை செய்கின்றார், கடவுளுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் அவர் எப்படி நிற்கின்றார் என்பதையெல்லாம் தாவீது அதிகமாக உணர்ந்திருந்தார். தன்னுடைய வாழ்க்கையினுடைய மிக நெருக்கடியான காலகட்டத்துக்கு இதன் மூலமாக அவர் தள்ளப்படுகின்றார். எனவேதான் இந்த திருப்பாடலினுடைய துவக்கத்திலே 52ஆம் சங்கீதத்தினுடைய அந்த முதல் பகுதியிலே அங்கே அடைப்பு குறிக்குள்ளாக இந்த குறிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அகிமெலேக்கின் வீட்டுக்கு தாவீது போனார் என்று ஏதோமியன் தோவேகு சவுலுக்கு அறிவித்த பொழுது தாவீது பாடிய பாடல் என்று சொல்லி இந்த 52ஆம் திருப்பாடலின் முதல் 7 வசனங்களிலே தோவாகை குறித்து தான் இங்கே தாவீது பாடுகின்றார். இதை இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே தன்னுடைய வாழ்க்கையினுடைய தொடர் போராட்டங்கள், தனக்கு மரணத்தை ஒரு அடி தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழலிலே தொடர்ந்து பிரச்சனைகளை மாத்திரம் சந்தித்து கொண்டிருந்த அந்த வேளையிலே வாழ்க்கை வெறுத்து போன ஒரு நிலையிலே அங்கே தாவீது சொல்லுகின்றார், நானும் ஆண்டவரது இல்லத்தில் ஒலிவ மர கன்று போல் இருக்கிறேன் என்று சொல்லி. ஒருவேளை அந்த எதிர்மறையான சூழல்கள் மத்தியிலே அவர் இங்கே விசுவாச அறிக்கையை அவர் சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். தன்னுடைய விசுவாசத்தை அவர் அறிக்கையாக சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். நானும் கடவுளுடைய இல்லத்திலே ஒலிவ மர கன்று போல் இருக்கின்றேன் என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார். ஒருவேளை இந்த ஒலிவ மர கன்று என்பது, ஒலிவ மரம் என்பது எதை குறிக்கிறது என்று நாம் யோசிக்க இந்த நேரத்திலே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பொதுவாகவே இந்த ஒலிவ மரம் என்பது திருமறையிலே அதிகமாக பேசப்படுகின்ற ஒன்று. இந்த ஒலிவ மரம் கடவுளுக்கும் அவருடைய மக்களுக்கும் இடையிலான ஒரு ஆழமான ஒரு உறவை குறிக்கின்ற ஒன்றாகவும் பல இடங்களிலே அது பயன்படுத்தப்படுகின்றது. அதனால்தான் ஆண்டவர் இஸ்ரேல் நாட்டை குறித்து உபாகமம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் குறிப்பிடும் பொழுது அது ஒலிவ எண்ணெயும் தேனும் நிறைந்த நாடு என்று சொல்லி அவர் குறிப்பிடுகின்றார். அதை தொடர்ந்து ஒசியா 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே ஆண்டவருடைய மக்களை குறித்து சொல்லும் பொழுது அவர்களுடைய பொலிவு ஒலிவ மரம் போல் இருக்கும் என்று சொல்லி சொல்லுகின்றார். இப்படி பல நிலைகளிலே ஒலிவ மரம் என்பது ஒரு உயர்வான ஒரு ஒன்றினுடைய அடையாளமாக அது சொல்லப்படுகின்றது. இதற்கென்று 2 முக்கிய குணங்கள் உண்டு இந்த ஒலிவ மரம் என்று சொல்லும் பொழுது. அதைத்தான் மனதில் கொண்டு தாவீது இங்கு சொல்லுகின்றார், நானோ கடவுளுடைய இல்லத்தில் ஒலிவ மர கன்று போல் இருப்பேன் என்று சொல்லி. முதலாவது இந்த ஒலிவ மரத்துக்கு இருக்கக்கூடிய மிக சிறப்பான ஒரு குணம் என்னவென்று சொன்னால் அதனுடைய உறுதித்தன்மை, தி ஸ்டெபிலிட்டி என்று சொல்லலாம். ஏனென்று சொன்னால் பொதுவாகவே இந்த ஒலிவ மரங்கள் இதனுடைய வேர்கள் மிக மிக ஆழமாக செல்லக்கூடிய ஒன்றாக அது இருக்கும். ஏறக்குறைய 20 அடி வரை கூட அந்த வேர்கள் செல்லும் என்று சொல்லுகின்றார்கள்.
அந்த அளவுக்கு இதனுடைய வேர்கள் மிக ஆழமாக படர்ந்து பூமிக்கு அடியில் இருக்கின்றபடினாலே இது தனித்து நிற்கக்கூடிய, அதே நேரத்தில் கம்பீரமாக தோற்றமளிக்கக்கூடிய ஒரு மரமாக அது இருக்கின்றது. ஒருவேளை பல மரங்கள் நன்றாக வளரக்கூடிய ஒரு நல்ல ஒரு மணல் பகுதி இருக்கும் என்று சொன்னால் அந்த மண்ணிலே அது சிறப்பாக வளரும். ஆனால் ஒலிவ மரத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்பு தன்மை என்னவென்று சொன்னால், அது பாறையான அல்லது எதிர்மறையான ஒரு சூழலில் கூட அது மிக சிறப்பாக வளரக்கூடிய தன்மை கொண்ட ஒரு மரம். மிக சிறப்பாக அது வளரக்கூடிய தன்மை அதற்கு எதிலிருந்து கிடைக்கிறது என்று சொன்னால், அதனுடைய வேர்கள் பூமிக்கு அடியில் வெகு தூரம் செல்லுவதனாலே அது கிடைக்கின்றது. தனித்து நிற்கக்கூடிய அந்த கம்பீரம் அதற்கு எதிலிருந்து கிடைக்கிறது என்று சொன்னால், அதனுடைய வேர்களில் இருந்துதான் அதற்கான வலுவும் அதற்கு கிடைக்கின்றது. ஒருவேளை இங்கே தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே தனித்து விடப்பட்டவராக, அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பாறையான எதிர்மறையான சூழல்களினூடாக அவர் கடந்து செல்லுகின்ற பொழுதும் அவர் நிர்மூலமாகாதபடிக்கு ஆண்டவர் அவருக்கு கிருபை பாராட்டுகின்றார். அவருடைய வேர் அற்று போகாதபடிக்கு கடவுள் அவரை பாதுகாத்துக் கொள்ளுகின்றார். அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு ஸ்திரத்தன்மையை, ஒரு உறுதித்தன்மையை கொடுக்கின்றார். ஒருவேளை ஒலிவமர கன்று போல நான் இருப்பேன் என்று அவர் சொல்லும் பொழுது, இந்த நெருக்கடியான சூழல்களின் மத்தியிலும் எதிர்மறையான சூழல்களை கடந்து வரும் பொழுதும் ஆண்டவர் அவரோடு கூட இருந்தபடியினாலே, தாவீது ஆண்டவரோடு கூட இருந்தபடியினாலே ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையை பாதுகாப்பதை, அவருடைய வாழ்க்கையை ஆண்டவர் தொடர்ந்து வழி நடத்துவதை நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்புக்குரியவர்களே, ஒருவேளை மரணத்தை மிக அருகில் நின்று பார்த்த தாவீது, ஆனாலும் கூட அவர் கொஞ்சமும் அவர் தன்னுடைய விசுவாசத்திலே அவர் தளர்ந்து போகாதபடிக்கு அவர் ஆண்டவருக்குள் வேர்விட்டு இருந்தபடியினாலே பல நெருக்கடியான சூழல்களின் மத்தியிலும் அவர் மிக துணிவோடு சொல்லுகின்றார், நான் ஒலிவ மர கன்று போல் இருப்பேன் என்று சொல்லி. இந்த ஒலிவ மர கன்று போல் நாமும் கூட நாம் தனித்து கம்பீரமாக, அதே நேரத்திலே ஸ்திரத்தன்மையோடு நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவருக்குள் தாவீதை போல வேர்விட்டு வளருகின்ற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருக்குள் நாம் வேரூன்றி வளருகின்ற அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது, அவருடைய வார்த்தைகளிலே, கடவுளோடு நாம் நேரம் செலவிடுவதிலே நாம் வேர்விட்டு வளரும் பொழுது நாமும் கூட தாவீதை போல சொல்ல முடியும், நாம் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்போம் என்று சொல்லி. எனவே அந்த ஒரு சிந்தையோடு கூட நாம் ஆண்டவருக்குள் வளர இந்த புதிய மாதத்திலே நாம் நம்மை அர்ப்பணிப்போம். இரண்டாவதாக, இந்த ஒலிவ மரத்துக்கு இருக்கக்கூடிய மிக சிறப்பான ஒரு குணம் என்னவென்று சொன்னால், அது மீண்டும் மீண்டும் துளிர்க்கக்கூடிய ஒன்று, ஒரு புதிய துவக்கத்தை எப்பொழுதுமே உருவாக்கக்கூடிய ஒன்று. பொதுவாகவே இந்த ஒலிவ மரங்கள் அது வேர்விட்டு வளர துவங்குகின்ற நாட்களிலே ஏறக்குறைய ஒரு 6 ஆண்டுகள் கழித்து, 6லிருந்து ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ளாக அது தன்னுடைய பலனை கொடுக்க ஆரம்பிக்கும். அது பலன் கொடுக்க ஆரம்பித்த பிறகு 40 அல்லது 50 ஆண்டுகள் அது கழிந்த பிறகு இன்னும் அதிகமாக அதனுடைய ஒலிவ எண்ணெயும் சரி, ஒலிவ இலைகளும் சரி, மற்ற எல்லாமே அது பெருமளவிலே அது பயன்பாட்டுக்குரியதாக அது இருக்கும். அதே நேரத்திலே பல மரங்கள் 100 ஆண்டுகள் வரை கூட வாழக்கூடிய ஒன்றாக இருக்கும். இந்த 100 ஆண்டுகள் வாழக்கூடிய மரங்கள், நீண்ட காலம் வாழக்கூடிய மரங்கள் எப்படி இருக்கும் என்று சொன்னால், அதனுடைய அந்த அடிப்பகுதி என்பது மிக பெரிதாக இருக்கும். மிக பெரிதாக இருக்கின்ற அதே வேளையிலே அதனுடைய இலைகள் எல்லாம் உதிர ஆரம்பிக்கின்ற ஒரு சூழலிலே அந்த இலைகளை அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அதை கழித்து விடுவார்கள். அது கழித்த உடனே வெறும் அடிமரம் மட்டும்தான் இருக்கும். அந்த அடிமரத்தை பார்க்கும் பொழுது அந்த மரம் அவ்வளவுதான், அது மரித்து போன அல்லது மரம் என்று சொல்லி, அதற்கு இனி வாழ்வு கிடையாது என்று சொல்லி மக்கள் நினைக்கக்கூடிய அளவிற்கு அந்த அடிமரம் ஒரு வெற்று மரமாக, ஒரு மரித்து போன ஒரு மரம் போன்று அது தெரியும். ஆனால் ஓராண்டு கழித்து அந்த அடிமரத்தை நாம் திரும்ப பார்ப்போம் என்று சொன்னால், அதற்குள்ளாக மீண்டுமாக துளிர்கள் வர ஆரம்பித்திருக்கும், மீண்டுமாக கிளைகள் வர ஆரம்பித்திருக்கும், மீண்டுமாக அது துளிர்த்து வளருவதற்கு அது ஆரம்பித்திருக்கும். இது எப்பொழுது நடக்கும் என்றால், எந்த மரம் அது உயிரற்றதாக அல்லது இதோடு அவ்வளவுதான் என்று சொல்லி அவர்கள் நினைக்கிறார்களோ அந்த ஒலிவ மரம்தான் மீண்டுமாக அது துளிர்க்க ஆரம்பிப்பதை அவர்கள் பார்ப்பார்கள். இஸ்ரேல் மக்கள் பொதுவாக பார்ப்பார்கள். இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், ஒருவேளை எசாயா 11ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் கூட நாம் படிக்கின்றோம், ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி. இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து முன்னறிவிப்பாக சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். இதுல இந்த அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றுவது என்பது இந்த ஒலிவ மரத்தின் குணமாக அது சொல்லப்படுகின்றது.
ஒருவேளை இந்த அடிமரம், எந்த மரம் அது அவ்வளவுதான் என்று சொல்லி மக்கள் நினைக்கின்றார்களோ அந்த மரத்திலிருந்து தான் ஒரு புதிய துளிரை, ஒரு புதிய துவக்கத்தை கடவுள் தருவதை நாம் பார்க்கின்றோம். தாவீதினுடைய வாழ்க்கையிலே அது அப்படியே நிறைவேறினதை நாம் பார்க்கின்றோம். பல நேரங்களிலே சவுலுக்கு அஞ்சி தன்னுடைய உயிருக்கு பயந்து ஓடிக்கொண்டிருந்த தாவீது ஒரு கட்டத்திலே இங்கே ஆண்டவரின் மூலமாக மீண்டுமாக எருசலேமிலே அவர் அரசராக அவர் உயர்த்தப்படுகின்றார். மீண்டுமாக அவர் இஸ்ரேல் மக்களினுடைய அரசராக, ஆண்டவருடைய அன்புக்கு உகந்தவராக, ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகின்றவராக, மக்களுக்கு ஒரு நல்லாட்சியை தருகின்ற ஒரு அரசராக மீண்டுமாக தாவீது தன்னுடைய நிலையிலே உயர்த்தப்படுவதை நாம் பார்க்கின்றோம். அதனால்தான் தாவீது இங்கே மிக அழகாக துணிவாக சொல்லுகின்றார், நானோ ஒலிவ மர கன்று போல் இருக்கின்றேன், ஆண்டவருடைய இல்லத்திலே ஒலிவ மர கன்று போல் இருக்கின்றேன் என்று சொல்லும் பொழுது தன்னுடைய வாழ்க்கை அது அவ்வளவுதான் என்று சொல்லி தன்னுடைய எதிரிகள் நினைத்தாலும் கூட மீண்டுமாக நான் துளிர்ப்பதற்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார், மீண்டுமாக தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய நம்பிக்கையை கடவுள் தருவார் என்கின்ற மிக ஆழமான ஒரு விசுவாசத்தோடு இங்கே தாவீது இதை சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்புக்குரியவர்களே, எப்பொழுதெல்லாம் வாழ்வு முடிவுக்கு நேராக வந்துவிட்டது என்று சொல்லி நாம் நினைக்கின்றோமோ அப்பொழுது ஆண்டவர் இங்கே ஒலிவ மரத்தை போல ஒரு புதிய துவக்கத்தை நம்முடைய வாழ்க்கையிலே தருகின்ற ஆண்டவராயிருக்கின்றார். ஆங்கிலத்தில் அழகாக இதை சொல்லுவார்கள், sometimes we think that this is the end, but God says this is not an end but only a bend. பல நேரங்களில் நாம் எதை முடிவு என்று நினைக்கின்றோமோ அதை ஏதோ ஒரு வகையிலே ஆண்டவர் ஒரு புதிய துவக்கமாக நமக்கு மாற்றித்தர வல்லமையுடையவராய் இருக்கின்றார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்புக்குரியவர்களே, இந்த புதிய மாதத்திலே அடியெடுத்து வைத்திருக்கின்ற நாம் தாவீதை போல நாமும் கூட சொல்லுவோம், நாமோ ஆண்டவருடைய இல்லத்தில் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருக்கின்றோம் என்று சொல்லி ஆண்டவர் தாமே நம்முடைய பலனாயிருந்து அவருக்குள் வேறுவிட்டு நாம் வளரும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை அவர் பாதுகாக்கின்ற ஆண்டவராக, எப்பொழுதும் நம்மை கரம் பிடித்து வழிநடத்துகின்ற ஒரு ஆண்டவராக இருப்பார். அதே நேரத்திலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்பொழுதெல்லாம் சோர்ந்து போகிறோமோ அப்பொழுதெல்லாம் ஒரு புதிய துவக்கத்தை, ஒரு புதிய துளிரை நம்முடைய வாழ்க்கையிலே தந்து தொடர்ந்து நம்மை வழிநடத்தி செல்ல வல்லமையுடையவராய் இருக்கிறார். எனவே இந்த வார்த்தைகளை நம்முடைய இருதயத்திலே நாம் இருத்தி கொண்டவர்களாக தொடர்ந்து ஆண்டவருக்குள் வளருவதற்கு, வேர்விட்டு வளருவதற்கு நாம் நம்மை அர்ப்பணிப்போம். அப்பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே போதுமானவராக இருந்து நம்மை வழிநடத்தி செல்லுவார். ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி கடவுளை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல கடவுளை, தாயின் கருவில் நாங்கள் உருவாகும் முன்னமே நீர் எங்களை பெயர் சொல்லி அழைத்து அறிந்த உடைய அன்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நீர் எங்களை நினைப்பதற்கும் எங்களை விசாரிப்பதற்கும் நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே, தூளும் சாம்பலுமான எங்கள் மீது உடைய கிருபை இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடும் பொழுதெல்லாம் நீர் எங்களோடு கூட பேச காத்திருக்கின்ற ஆண்டவராக, நாங்கள் அறியாததும் எங்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை எங்களுக்கு அறிவிக்கின்ற ஆண்டவராக நீர் இருப்பதற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு போற்றுகின்றோம். ஆண்டவரே, இந்த புதிய மாதத்துக்குள்ளாக நாங்கள் அடியெடுத்து வைத்திருக்கின்ற வேளையிலே தாவீதை போல பல நெருக்கடியான சூழல்களை நாங்கள் கடந்து வரும் பொழுதெல்லாம் நானோ ஆண்டவருடைய இல்லத்தில் ஒலிவ மர கன்றை போல் இருப்பேன் என்கின்ற அந்த விசுவாசத்தோடு கூட நாங்கள் உமோடு கூட நடக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். எங்கள் வாழ்வை பாதுகாப்பவர் நீர், எங்களை வழிநடத்துகின்றவர் நீர், தீங்கொன்றும் எங்களை அணுகாதபடிக்கு எங்களுக்கு கேடகமாக இருக்கின்றவர் நீர் என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாக, எப்பொழுதும் ஆண்டவரை உம்மை மாத்திரம் எங்கள் கண்முன் நிறுத்தினவர்களாக உமோடு கூட நாங்கள் நடக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த புதிய மாதத்துக்குள்ளாக நாங்கள் அடியெடுத்து வைத்திருக்கின்ற இந்த வேளையிலே இந்த மாதம் முழுவதுமாக நாங்கள் உமக்குள்ளாக வேர்விட்டு வளருவதற்கு நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லா விதமான மேம்போக்கான எல்லா கிறிஸ்தவ அடையாளங்களையும் நாங்கள் விட்டுவிட்டு உமக்குள் நாங்கள் ஆழமாக வளருவதற்கு, உடைய திரு வார்த்தைகளை நாங்கள் அதிகமாக தியானிப்பதற்கு, உடைய திரு சமூகத்தில் நாங்கள் அதிகமாக காத்திருப்பதற்கு ஆண்டவர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் எப்பொழுதும் புதிய துவக்கத்தை தருகின்ற ஆண்டவர் நீர் எங்களுக்கு போதுமானவர் என்கின்ற அந்த விசுவாசத்திலே நாங்கள் உமோடு கூட நடக்க நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கர்த்தாவே அருமையான உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த வார்த்தைகளை கேட்கின்ற யாவரோடும் உடைய தூய பிரசன்னம் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த புதிய மாதத்திலே அவர்கள் எதற்காகலாம்
காத்திருக்கிறார்களோ எல்லாவற்றிலும் உடைய வழிநடத்துதலை கண்டு அவர்கள் உமக்கு நன்றி செலுத்த தூய ஆவியானவர் நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். தாவீதோடு கூட இருந்து வழிநடத்தின அதே ஆண்டவர் இந்த தம்முடைய பிள்ளைகளோடு உடனிருந்து நீர் வழிநடத்தும்படியாய் நாங்கள் கெஞ்சுகின்றோம். குறிப்பாக ஆண்டவரே, இந்த கொரோனா நோய் தொற்றின் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற எங்கள் மக்களை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். நீரே கர்த்தாவே இந்த வியாதியின் படுக்கையை மாற்றி உடைய வார்த்தையை அனுப்பி நீர் அவர்களை குணமாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். இது குறித்திருக்கின்ற எல்லா அச்சங்களையும் நீதாமே ஆண்டவரை நீக்கும்படி நாங்கள் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் தாங்கிக் கொள்ளும்படியாய் நாங்கள் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, தொடர்ந்து கர்த்தாவே இந்த சூழ்நிலையை மாற்றும்படியாக ஆண்டவரே, மருத்துவர்கள், செவிலியர்கள், சுகாதார பணியாளர்கள், ஆண்டவரே, களப்பணியாளர்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, அவர்களுக்கு தேவையான பாதுகாவலை கர்த்தர் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, தொடர்ந்து கர்த்தாவே இந்த நாட்களிலும் ஆண்டவரே எங்கள் திருச்சபையில் இருக்கின்ற ஆண்டவரே வயது முதிர்ந்த தாய் தகப்பன்மாருக்காய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் தாமே அவர்களுடைய பலனாய் இருந்து அவர்களை தாங்கி வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, குறிப்பாக ஆண்டவரே புதிய கல்வியாண்டுக்காக ஆயத்தப்படுகின்ற எங்கள் பிள்ளைகளுக்காய் நாங்கள் வேண்டுகின்றோம். நீரே கர்த்தாவே அவர்கள் நடக்க வேண்டிய பாதையிலே நீர் அவர்களை நடத்தி செல்லும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, தொடர்ந்து உடைய மேலான பிரசனம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். எங்கள் குருசேகரத்துக்காக குருசேகரத்தின் மூலமாக நடைபெறுகின்ற எல்லா திருப்பணிகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் உமக்குள் வேர்விட்டு வளருகின்ற ஒரு மேலான அனுபவத்தை உடைய பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ நிறைவாக தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, தொடர்ந்து உடைய பிரசனம் எங்களோடு கூட இருக்கட்டும். குறிப்பாக ஆண்டவரே, இந்த கொரோனா சூழ்நிலை நிமித்தமாக வேலை இழந்து வருமானம் இழந்து வாழ்வோடு போராடி கொண்டிருக்கின்ற மக்களுக்கு தேவையான உடைய உதவிகள் ஆண்டவரே கிடைக்க பெற கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. ஏதோ ஒரு வகையிலே நாங்களும் பிறருக்கு உதவியாக இருக்க நீ துணை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்கள் பேராயத்துக்காக, பேராயத்தின் மூலமாக நடைபெறுகின்ற திருப்பணிகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து ஆண்டவர் நீர் எங்கள் தலைவராய் இருந்து நீர் எங்களை வழிநடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த புதிய மாதம் உடைய வல்லமையும் வழிநடத்துதலையும் நாங்கள் நிறைவாக கண்டு உமக்கு நன்றி செலுத்துகின்ற மாதமாக இருக்க தூய ஆவியானவர் நீர் உதவி செய்வீராக. வல்லமையுடைய கடவுள் மகிமையான ஆண்டவரே காரியங்களை ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தனை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளும், வழி நடத்தும். நீரே கர்த்தாவே பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் நல்ல கடவுளே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை, கடவுளுடைய அன்பு, தூய ஆவியின் ஐக்கியம், வழிநடத்துதல், சமாதானம், பாதுகாப்பு யாவரோடும் குடும்பங்களோடும் திருப்பணிகளோடும் என்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.